شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامك القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في الحديث الشريف الصلاة معراج للمؤمنين أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் வல்லோன் இறைவனுக்கே உண்டாகட்டும். சலாத்தும் சலாமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சத்திய வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், பரிசுத்த குடும்பத்தார்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இந்த நல்ல வழியில் வீற்றிருக்கும் நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் இறைவன் பல இரவுகளை சிறந்த இரவுகளாக அமைத்து வைத்துள்ளார். அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு இரவு மிஅராஜுடைய இரவு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் மேற்கொண்ட அந்த பயணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் பலதரப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாது அந்த பயணம் நமக்கு பலதரப்பட்ட படிப்பினையும் தந்துள்ளது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் பயணத்தை அல்லாஹு தஆலா ரெண்டு காரணத்திற்காக ஏற்படுத்தினான். முதலாவது காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீனுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், அழைப்பு பணி செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பலதரப்பட்ட சிரமங்களும் துன்பங்களும் மக்கா காஃபிர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்தவித தீண்டுதலும் இல்லாமல் நாயகத்தை பாதுகாத்த இரண்டு கரங்கள், முதலாவது அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் என்பவரும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவருமான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரெண்டு பேரும் மிகப்பெரிய துணையாக இருந்தார்கள். அபூ தாலிப் அவர்கள் ஆட்சி பீடத்திலே இருந்தார்கள், கதீஜா அம்மையார் வியாபாரத்திலே இருந்தார்கள். எனவே எந்தவித தொந்தரவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க அந்த தருவாயில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பமாக நாயகத்துடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 50வது வயதில் இரண்டு பேரும் இறக்கிறார்கள். ஒன்றின் பின் ஒன்றாக அபூ தாலிப் அவர்களும் இறக்கிறார்கள். அதை தொடர்ந்து கதீஜா அம்மையாரும் இறக்கிறார்கள். ரெண்டு பேருடைய துயரம் தாங்க முடியாத அந்த தருவாயில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் மக்களை தீன் அழைப்புக்காக துணையாக சேர்ப்பதற்கு போகின்ற நேரத்தில் அவர்கள் அங்கே படுத்திய துன்பம் ஒரு புறம் இருக்க, மக்கா காஃபிர்கள் இன்னும் அவருடைய வீரியத்தை காட்டி துன்பம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் தகுதி இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளார்கள். எனவே ஒரே ஒரு ஆறுதல் தான் கொடுக்க முடியும், அதுவும் இறைவன் மட்டும்தான் தர முடியும். எனவே இறைவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற அடிப்படையில் மிஅராஜ் பயணத்தை ஏற்படுத்தினான். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், அன்றைய காலகட்டத்தில் பல பேர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் அந்த பல பேரில் யார் இஸ்லாத்திலே உறுதியாக இருக்கிறார்கள், யார் பலகீனமாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இறைவன் இந்த பயணத்தை ஏற்படுத்தினான் என்பதாக இரண்டாவது விளக்கத்தையும் எழுதுகிறார்கள். இந்த பயணம் போய் வந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை பற்றி சொல்கின்ற நேரத்தில் ரொம்ப பலகீனமாக ஈமானில் இருந்தவர்கள் எல்லாம் மதம் மாறி போனார்கள் என்பதை நாம் வரலாறு ரீதியாக பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிஅராஜ் பயணம் ஒரு சிறிய கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே இரவு நேரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே நபிமார்களுக்கு தொழுகைக்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. 7 வானத்தில் 8 நபிமார்களை பார்க்கிறார்கள். 8 நபிமார்களுடைய சந்திப்புக்கு பின்னால் சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு எல்லைக்குள் போகிறார்கள். அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு கூட அனுமதி கிடையாது. சித்ரத்துல் முன்தஹாவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு கூட அனுமதி இல்லாத அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடந்து போய் அல்லாஹ்வை சந்தித்து தொழுகை என்றும் ஒரு வரத்தை பெற்று வந்தார்கள் என்பதாக மிஅராஜுடைய பயணத்துடைய சுருக்கமாக கூறி காட்டுவார்கள். இந்த பயணத்திற்கு இடையில் ஏகப்பட்ட படிப்பினைகள் இருந்தாலும் மிஅராஜ் மூலமாக பொதுப்படையாக நமக்கு கிடைக்கின்ற படிப்பினையை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது படிப்பினை மிஅராஜின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட செயலை செய்வதற்கு இறைவன் வல்லமை பெற்றவன் என்பதை உணர்த்துகின்ற ஒரு பயணம் தான் மிஅராஜ் பயணம். சாத்தியமே இல்லை என்று இன்றளவிலும் பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மேமறந்து பார்க்கின்ற ஒரு பார்வைக்கு இருக்கின்ற ஒரு நிகழ்வுதான் மிஅராஜுடைய பயணம். இது எப்படி சாத்தியமானது? இந்த அறிவியல் நுட்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பெருக இது உண்மைதான், சாத்தியம்தான் என்று தெரிந்து பல பேர் இஸ்லாத்தின் பக்கம் சேருகின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய காரணமாக இருந்து வருகிறது. எனவே இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற முதல் பாடம், நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டுதான் இஸ்லாத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இது சாத்தியம் இல்லை என்று நம்முடைய அறிவுக்கு உட்படுத்தி நாம் செயல்படுத்த கூடாது என்பதை மிஅராஜ் பயணம் நமக்கு பாடம் உணர்த்துகிறது. பிறந்த குழந்தை பேசுமா என்று பார்த்தால் பேசும் என்பதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இறந்து போன சடலம் பேசுமா என்று பார்த்தால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறில் அல்லாஹ் தஆலா இறந்த சடலத்தை பேச வைத்திருக்கிறார். இப்படி சாத்தியம் இல்லை என்று சொல்கின்ற சில செயலை அல்லாஹ் தஆலாவால் சாத்தியப்படும் என்பதை உணர்த்துகின்ற பல நிகழ்வுகள் குர்ஆனில் இருக்கிறது. அதிலே மிஅராஜும் ஒரு நிகழ்வு என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ்வுக்கு சாத்தியம் இல்லை என்று யாரும் எதுவும் நடக்கக்கூடாது. எனவேதான் எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். இறைவனுக்கு சாத்தியப்படாத விஷயம் என்பது எதுவும் இல்லை. உன் அறிவுக்கு அப்பாற்பட்டு இறைவனுடைய சிந்தனைகள் எல்லாம் இருக்கும் என்பதை உணர்த்துகின்ற பாடம் தான் மிஅராஜுடைய பாடம். எனவே இந்த வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது முதலாவது பாடம். இரண்டாவது பாடம், மிஅராஜின் மூலமாக கிடைக்கின்ற இரண்டாவது பாடம் என்னவென்றால், அல்லாஹு தஆலாவை நெருங்க வேண்டும் என்றால் உள்ள பரிசுத்தம் என்பது மிக முக்கியமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திற்காக அழைத்து செல்கின்ற அந்த தருவாயில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக ஜம்சம் நீர் இருக்கின்ற இடத்திற்கு அழைத்து சென்று அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயத்தை எடுத்து சுத்தம் செய்து அதற்கு பின்னால் மறுபடியும் பொருத்தப்பட்டது. காரணம், அவர்கள் சந்திக்க போவது இறைவனை. எனவே உள்ளத்தில் எந்தவித கசடுகளும் கழிவுகளும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் உள்ளத்தை கழுவி மறுபடியும் வைக்கப்பட்டது என்பதாக வரலாறு பார்க்கிறோம். இந்த வரலாறை எழுதுவதற்கு பின்னால் ஒரு விஷயத்தை இப்படி எழுதுகிறார்கள், உள்ள பரிசுத்தம் இல்லாமல் இறைவனை நெருங்க முடியாது என்பதாக எழுதுகிறார்கள். உள்ளத்தில் பொறாமை, வஞ்சகம், குரோதம், பிறரை பற்றி கெட்ட எண்ணங்கள் இருக்கின்ற வரை ஒரு மனிதன் இறைவனை அடைய முடியாது என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக சான்றாக எழுதுகிறார்கள். எனவே உள்ள பரிசுத்தம் என்பது இறைவனை நெருங்குவதற்கு மிக முக்கியமானது என்பதாக விளக்கம் எழுதுகிறார்கள். எனவே மிஅராஜின் மூலமாக கிடைக்கின்ற இரண்டாவது பாடம் இது. மூன்றாவது பாடம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே. போயிட்டு வந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே மறுபடியும் சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள். என்ன கொடுத்தான் இறைவன்? ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை சந்திக்கின்ற நேரத்தில் அவருக்கு சில அற்புதங்கள் கிடைத்தது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்ன மூஜிதா, என்ன அற்புதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 50 வேளை தொழுகை அல்லாஹ் தஆலா என் உம்மத்திற்கு கடமையாக்கினான் என்று சொல்கின்ற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய கடினமான மக்களை எல்லாம் சந்தித்தவர்கள். எனவே அவர்கள் சொன்னார்கள், இதற்கு அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்று. 50 வேளை தொழுகையை உங்களுடைய உம்மத் என்பது சக்தி பெறாது என்று சொல்ல குறைத்து வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செல்கிறார்கள், குறைக்கிறார்கள், மறுபடியும் மறைகிறார்கள். வருகின்ற நேரத்தில் உங்களுடைய உம்மத்தினருக்கு சாத்தியப்படாது, சக்தி பெறாது என்பதாக சொல்கின்ற நேரத்தில் பல முறை போய் வந்ததற்கு பின்னால் தான் அது 5 வேளையாக மாறியது. 5 வேளையாக மாறின அந்த தருவாயில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பொழுதும் சொல்கிறார்கள், இந்த 5 வேளைக்கும் உங்களுடைய உம்மத் என்பது சக்தி பெறாது என்பதாக சொல்கின்ற நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதற்கு மேல் இறைவனிடத்தில் போய் குறைத்து கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். இது ஹதீசுகளில் பதிவுபட்ட செய்தி. இதற்கு மேல் குறைந்து போவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சொல்லி காட்டினார்கள். இதுல 2 பாடம் நமக்கு இருக்கிறது படிப்பினையாக. முதலாவது விஷயம், இறைவனிடத்தில் நீங்கள் எத்தனை தடவை போய் கதவு தட்டினாலும் இறைவன் உங்களுக்கு பதிலளிப்பான். நீங்கள் எத்தனை தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினாலும் சளைக்காமல் இறைவன் மன்னிப்பான் என்பதற்கு ஒரு பாடம். தொடர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் வந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா குறைத்துக் கொண்டே இருந்தான். இதன் மூலமாக தெரிகின்ற பாடம், எவ்வளவு முறை நீங்கள் கையேந்தி கேட்டாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஒரு மனிதனிடத்துல ஒரு தவறு செய்து விட்டோம் என்றால் ஒரு தடவை கேட்டால் மன்னிப்பான், 2 தடவை 3 தடவை 4வது தடவை கேட்டால் கோபம் வருவான். ஆனால் இறைவன் மனிதன் செய்கின்ற பாவத்திற்கு எத்தனை முறை கேட்டாலும் பாவத்தை மன்னிப்பான் என்பதற்கு இது முதல் பாடம். இதன் மூலமாக 2வது பாடம் என்னவென்றால், ஒரு மனிதன் ஒரு கட்டத்திற்கு மேல் ஒரு பாவத்தை செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் ஒரு கட்டத்துக்கு மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி 5 வேளை தொழுகைக்கு பின்னால் குறைக்க நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார்களோ, அதே போல் ஒரு மனிதன் பாவம் செய்பவன் தான் மனிதன் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் செய்கின்ற பாவத்தை ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த பாவத்தை செய்கிறோமே என்று ஒரு வெட்கப்படுதல் அங்கே மனிதனுக்கு தேவைப்படுகிறது. தொடர்ந்து செய்கின்ற பாவத்தில் இறைவன் மன்னித்து விடுவான் என்று கேட்டுக்கொண்டு இருப்பதல்ல விஷயம். எங்க ஒரு கட்டத்திற்கு மேல் ஒரு சில பாவங்கள் உங்களுக்கு வெட்கத்தை தர வேண்டும். நாம் எத்தனை தடவைதான் இறைவனிடத்தில் ஒரே பாவத்திற்காக கையேந்தி மன்னிப்பு கேட்பது? எனவே இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று ஒரு வெட்கம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்பது இதன் மூலமாக தெரிகின்ற பாடம். எனவே 50 வேளை தொழுகையை 5 வேளையாக மாற்றிய மாற்றத்தில் நமக்கு 2 படிப்பினையை நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நாம் ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். 4வது படிப்பினை, அபூ தாலிபும் கதீஜா அம்மையாரும் இறப்புக்கு பின்னால் அல்லாஹு தஆலா மிஅராஜ் என்ற பயணத்தை கொடுத்தான் அல்லவா, அதற்கான காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை. அந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா சர்வசாதாரணமாக தந்துவிடவில்லை. அவர்கள் தாயிஃப் நகரத்துக்கு போய் சிரமத்தை எல்லாம் அடைந்ததற்கு பின்னாலும் பலதரப்பட்ட இன்னலுக்கு பின்னால் நாயகத்தின் வாயிலே வந்த வார்த்தை, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் பின்வரக்கூடிய சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு பொறுமை காத்தார்கள். அந்த பொறுமைதான் அல்லாஹ் தஆலா பகரத்தை ஏற்படுத்தினான் மிஅராஜ் பயணத்தை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் சிரமம் வந்தாலும் அவன் அதை பொறுமையுடன் கையாண்டால் அதைவிட சிறந்த பகரத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். நீங்கள் நினைக்காத ஒரு பகரத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் என்பதுதான் இதிலே கிடைக்கின்ற மிகப்பெரிய பாடம். ஒரு வீட்டிலே ஒரு இறப்பு ஏற்படுகிறது என்றால் மற்றொரு புறத்தில் அதை பொறுமையாக ஒருவன் கையாண்டால் ஒரு பிறப்பும் அங்கே ஏற்படும் என்பதுதான் நமக்கு பாடம். ஒரு வீட்டில் ஒரு இறப்பு ஏற்படுகிறது, அந்த இறப்பை இறைவன் ஏற்படுத்திய இறப்புதான், அவன்தான் அனுப்பினான், அவன்தான் எடுத்துக்கொண்டான் என்ற சிந்தனை உங்களுக்கு வருகின்ற நேரத்தில் அதற்கு பகரமாக ஒரு சாலிஹான பிள்ளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவான். ஆனால் பொறுமையுடன் கையாள வேண்டும். ஒரு கடன் சுமையில் சிக்குண்டு இருக்கின்ற நேரத்தில் இறைவன் இதற்கு நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தருவான் என்று பொறுமை காத்திருந்து அதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இன்று பல பேர் கடன் அடைந்து விட்டோம், வட்டியை தேடுவோம் என்று பாவத்தை தேடுகிறார்கள். ஆனால் கடன் அடைந்து விட்டோம், அந்த கடனை அடைப்பதற்கு இறைவனிடத்திலே கையேந்தி துஆ கேட்டு அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொண்டால் அல்லாஹ் தஆலா அந்த பொறுமைக்கு பகரமாக மிகப்பெரிய வெகுமதியை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவான். நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதுதான் இஸ்லாம் சொல்கின்ற பாடம். ஒரு சாதாரண ஒரு துன்பம் வந்துவிட்டால் நடுநடுங்கி போகிறான் மனிதன், பொறுமையை காக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்கின்ற பாடம். எனக்கு நிறைய பேருக்கு அது இல்லாமல் போகிறது. அதனால்தான் தவறான பாதையை பலர் தேர்ந்தெடுக்கிறார்கள். பல பேர் உச்சகட்டமாக தற்கொலையை தேர்ந்தெடுக்கிறார்கள் கடன் சுமைக்காக.
இறைவன் தானே பிற நமக்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்தை அனுப்பினான். அவன் கொடுக்கின்ற துன்பத்திற்கு அவனே தீர்வாவான். அவனிடத்திலே தீர்வு தேடாமல் மனிதனிடத்திலே தேடி கடைசியில ஒன்றுமாக முடியாமல் கை சேதத்தை அடைந்து தற்கொலையை மேற்கொள்கிறான் என்றால் அவனை விட ஒரு கை சேதவான்களாக எந்த மனிதரும் இருக்க முடியாது. எனவே இறைவனிடத்திலே நீங்கள் சரணடைவதுதான் மிகப்பெரிய நிதர்சன உண்மை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இறைவனிடத்திலே சரணடையுங்கள். ஒரு துன்பம் ஏற்படுகிறது என்றால் அதில் ஒரு ஹைர் இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும், ஒரு நலவு இருக்கு என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி உணர்கின்ற நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா அதை சிறப்பாக நமக்கு அமைத்து தருவார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பயணம் மேற்கொள்கிறார்கள் தன்னுடைய பிள்ளையுடன். ரெண்டு பேரும் போய்கொண்டிருக்கின்ற தருவாயில் ஒரு காட்டு பகுதியில் ஒரு முள் குத்தி விடுகிறது பிள்ளைக்கு. அந்த முள்ளுடைய வலியை தாங்க முடியாமல் ரத்தம் உருவிக்கொண்டே இருக்கின்றது, வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் வலியை தாங்க முடியாத பிள்ளையினால் அவர்கள் அந்த இடத்திலே இருந்துவிட்டு காலையில் செல்லலாம் என்று முடிவு செய்து அங்கே இருக்கிறார்கள். சரி, எல்லா வழியும் குறைந்ததற்கு பின்னால் காலையிலே அவர்கள் போய் சேர வேண்டிய ஊரிலே போய் பார்க்கின்ற நேரத்தில் பூகம்பத்தினால் மொத்த ஊரும் அழிந்து போயிருக்கிறது. ஒரு புற்புண்டு கூடம் இல்லாமல் பூகம்பத்தினால் மொத்த உயிரும் அழிந்து போயிருக்கிறது. இந்த வரலாற்றில் நமக்கு தெரிகின்ற பாடம் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு துன்பத்தை தருகிறான் என்றால் அதைவிட பெரிய துன்பத்தை விட்டு உங்களை பாதுகாக்கிறான் என்ற அர்த்தம். மிகப்பெரிய சிரமத்தை விட்டு சின்ன சிரமங்களை பொறுத்துக் கொள்ளாத மனிதன் பெரிய சிரமத்தை பொறுத்துக் கொள்ள மாட்டான். அல்லாஹ் தஆலா சின்ன சிரமத்தை தருகிறான் என்றால் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து விட்டான் என்றுதான் உணர வேண்டும். நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இப்படி செய்து விட்டானே என்று கை செய்தப்படுவது மிகப்பெரிய தவறான செயல். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய விஷயம் பொறுமை காத்து வாழ வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இது 4வது பாடம். 5வது பாடம், ஹக்கு என்று இருக்கின்ற நேரத்தில் எந்தவித தடை வந்தாலும் சொல்லிடணும். உண்மை என்று வருகின்ற நேரத்தில் எவ்வளவு தடை வந்தாலும் சொல்லிவிட வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்தை முடித்து வந்து விட்டார்கள். இஷா தொழுகை மக்காவிலே தொழுதார்கள், ஃபஜர் தொழுகையும் மக்காவிலே தொழப் போகிறார்கள். கிட்டத்தட்ட பைத்துல் முகத்தஸிற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்தில் பயணத்துக்கு 2 மாசம் ஆகும். 2 மாச பயணத்தை அவர்கள் இஷாவுக்கும் ஃபஜருக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவர்கள் போய்விட்டார்கள் என்பதை சொன்னால் மக்கள் எல்லாம் அவர்களை பொய்ப்பிப்பார்கள், பைத்தியக்காரர்கள் என்று சொல்வார்கள் என்று சொல்லி உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்ற நேரத்தில் அவர்கள் பிடித்துவிட்டு சொன்னார்கள், போக வேண்டாம், யாரிடத்திற்கு சொல்ல வேண்டாம் என்று. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியே தீருவேன் என்று போய் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதற்கு பின்னால் அவர்கள் கேட்ட கேள்விகள், அதன் மூலமாக ஏற்பட்ட நிகழ்வுகள் என்பதை வரலாறாக நாம் பலது பார்க்கிறோம். எனவே இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகின்ற பாடம், எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் ஹக்கு என்று வந்துவிட்டால், உண்மை என்று வந்துவிட்டால் அதை வெளிப்படுத்த வேண்டியது நம்ம மீது கட்டாய கடமை. ஹக்கை உறக்க சொல்ல வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் நம்ம சொல்லுகின்ற மிகப்பெரிய பாடம். எனவே மேராஜின் மூலமாக வெறுமனை இந்த படிப்பினை மட்டுமல்ல, அவர்கள் சென்றதிலிருந்து அங்கே இறங்கி அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களை சந்தித்தது உட்பட எல்லாமே நமக்கு படிப்பினை தான். எல்லா படிப்பினைகளும் நமக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கின்ற விஷயம்தான். ஈமானுடைய உறுதியை தருகின்றதான் மேராஜுடைய பயணம். இந்த பயணத்தை யார் மறுக்கிறார்களோ அவர்கள் காபிராவார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த பயணத்திற்கான வித்துக்களை எல்லாம் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த மேராஜ் பயணம் என்பது முழுக்க முழுக்க படிப்பினையான பயணம். எனவே மேராஜ் பயணத்தை பற்றி நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லித் தாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலகட்டத்தில் மேராஜ் பயணத்தை உணர்ந்த பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருப்பதோடு ஈமானிலே உறுதியான பிள்ளைகளாக இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள்பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.